பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த 21 நாள் முழங்கால் யுத்த ஜபத்தில் தேவனாகிய கர்த்தர் 5வது நாளை காண கிருபை செய்திருக்கிறார். ஆமீன். இன்றைக்கு என்ன குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வியாதி ஒன்றிலிருந்து விலக்குவேன் என்று. ஆமேன். கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, உன்னுடைய வியாதி ஒன்றிலிருந்து விலக்குவேன் என்று. இந்த வியாதியை தேவன் நம்ம இடத்துல விலக்க முடியாது. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு தேவனை நோக்கி நம்ம பார்த்து ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. விலையேற பெற்றவரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை ஸ்தோதரிக்கிறோம் தகப்பனே. சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ராஜா. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, வியாதி ஒன்றிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, அந்த வீடியோவை யாரெல்லாம் வியாதியோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தருக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ராஜா. தகப்பனே, சர்வ வல்லமையுள்ளவரே, ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். உடைய சுகமாக்குற கரம், தேவ கரம் ஒவ்வொருத்தரையும் தொட்டு இந்த காலை வேளையில் சுகமாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. யெகோவா ராஃபா, சுகமாக்குற கரம் ஒவ்வொருத்தரோட உச்சந்தந்து உள்ளங்கால் வரைக்கும் தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை. ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன என் தேவாதி தேவன் அவர்கள் தகப்பனை சாப்பிடுகிற சாப்பாடுகளை ஆசீர்வதிங்க. அதன் மூலம் வருகிற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும் ராஜா. கர்த்தாவே, துதிக்கிறோம் ஐயா. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தெய்வீக சுகம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக தகப்பனே தன் மீது நிமித்தமாய் வியாதிப்பட்டிருப்பாங்க ராஜா. அவர்களுக்காக சமூகத்தில் வருகிறோம். தன்னுடைய தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரை உம்மிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்க பிள்ளைகளாய் நீர் ஒவ்வொருத்தரையும் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை யாரெல்லாம் சிக்கியிருக்கிறார்களோ அவர்களை இந்த காலை வேளையில் அவங்க விடுதலைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை. விடுவீங்க சுவாமி, விடுவீங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் வியாதியாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் சிலுவையில் மறித்து தாப்பா தகப்பனே எங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீங்களே ராஜா. ஆண்டவரே, சிலுவையில் நீர் எங்களுக்கு விட்டு சென்ற அந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, யாரெல்லாம் இந்த வியாதியோடு அப்பா வேதனையோடு அப்பா வலிகளோடு துக்கத்தோடு துயரத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தருக்கும் என் தேவன் தாமே பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் ஆரோக்கியத்தையும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவன் தாமே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆளுகை செய்யுங்க. விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.